ஹலோ நண்பா, பிரெயின் மேண்டிஸ் இந்த பூச்சியை நீங்கள் நிறைய தடவை ரியல் டைம்லையும் அப்படி இல்லைன்னா டிவி ஷோஸில் பார்த்துருக்க வாய்ப்புகள் உண்டு. இது ஏலியனோட கம்பேர் பண்ணி நிறைய கான்ஸ்பிரசி தேரியும் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நெட்டில் உலாவிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வீடியோவில் அதை பற்றி பேச போகிறது கிடையாது. இந்த பிரெயின் மேண்டிஸோட லைஃப் சர்க்கிள் ப்ளஸ் ஒரு பர்ஃபெக்டாக மொபைலில் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். பெண் பூச்சி தன் இணைச்சேர்க்கைக்கு அப்புறமேலே இந்த கூட்டை விட்டுட்டு போயிடும். 6லேருந்து 8 மாதம் வரைக்குமே பொறுமையாக டைம் எடுத்துக்கிட்டு இந்த பிரெயின் மேண்டிஸ் எல்லாமே 100 கணக்கில் வெளியே வரும். வெளியே வந்தோடனே மொதல் விஷயமா பார்த்திங்கன்னா தன்னை தற்காத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா இதுங்களுக்கு தாய் தந்தையோட அரவணைப்பு சுத்தமாக இருக்காது. இந்த பூச்சிகள் உணவு தேடி வெளியே போகும்போது தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரிடேக்டர்ஸால் வேட்டையாடப்படுறதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பூச்சிகளோட பலன் வரும்போது இதுங்களுக்கு வேகமாக ஓடவும் முடியும், தாவவும் முடியும். இந்த பூச்சிகள் வளர வளர தான் இதுங்களுக்கு ரெக்க முளைக்குன்றதுனால பெரும்பாலான பூச்சிகள் பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே இறந்து போயிடும். இப்படி 1-2 தப்பிச்ச பூச்சிகள் எல்லாமே அடல்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது ஆண் பூச்சியாக இருந்தால் 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் உயிர் வாழும். இனச்சேர்க்கைக்கு அப்புறமேலே இறந்து போயிடும். பெண் பூச்சின்னு வரும்போது 6லேருந்து 12 மாதம் வரைக்குமே உயிர் வாழும். இது ஆண் பூச்சிகளோட கம்பேர் பண்ணும்போது பெண் பூச்சிகள் ரொம்ப பெருசாகவும் இருக்கும், ரொம்ப பலமானதும் கூட. எப்படி சொல்கிறேன்னா தான் எடையை விட 10 மடங்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய பூச்சிகள் கூட வேட்டையாடி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பெண் பூச்சிகள் ரொம்ப வலிமையானது. ஸோ இப்படி தான் ஒரு பேபி மேண்டிஸ் பார்த்திங்கன்னா பிறந்து தன் இறப்பை சந்திக்குது. ஸோ இதுக்கப்புறம் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஷவுமி யூஸராக இருந்தால் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. உங்கள் கேமராவில் ப்ரோ மோடுக்கு போயிருங்க. இப்போ மேலே நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பிக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே லென்ஸ் டைப்பில் மேக்ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நிறைய ரெட் கலர் டாட்டாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது எல்லாமே உங்கள் கேமரா பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை தான் குறிக்குது. இதுவே நீங்கள் தூரமாக கொண்டு போக பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா மறைய ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸை குறிக்குது. ஸோ இப்படி தான் ஒரு பர்ஃபெக்டான மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியை நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஃபோட்டோக்கும் யூஸ் பண்ணலாம், வீடியோக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் போர்ட்ரேட் எடுக்கும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோக்கஸ் பிக்கிங் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து சந்திக்கிறேன்.